ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் மீன் குழம்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு போதுமான இருக்கும். லைட்டாக வதக்கி விட்ருங்க. அந்த கலர் மாறினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 10 வெங்காயத்துக்கு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துட்டோம்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இனிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து போதுமானதாக இருக்கும். இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் வந்து வைக்க போகிறோம். மண்பானையில் வந்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அந்த பச்சை மிளகா வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 15 பல் 20 பல் சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு ஒரு 10 வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதுவும் நம்ம சேர்த்துருக்கோம். நிறைய நம்ம வெங்காயம் சேர்த்தா இனிக்கிறது மாதிரி ஆயிரும். அதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு நம்ம வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த தக்காளி வாசனை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மைய அரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து மீன் குழம்புல வந்து நம்ம கத்தரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாமே சேர்க்கலாம். இது வந்து சேர்க்கும்போது அந்த மீனோட டேஸ்ட்டு வந்து நம்ம காயில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து இதில் ஒரு 4-5 முருங்கைக்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம் எண்ணெயிலேயே. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க. மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்ந்து அரைச்சது தான். அதனால் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் அந்த பொடி எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த மசாலா தூள் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு அந்த மசாலாவோட வாசனை எல்லாமே போகணும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இப்போ லைட்டாக வதங்கிட்டோம். அதுக்கு நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சிடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா நிறையா புளி இல்லை, ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் தான் நான் வந்து புளி எடுத்திருக்கேன். நான் வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 4-5 பீஸ் மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம அந்த மீன் குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதை வற்ற குழம்பு நமக்கு வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த குழம்பு வந்து கொதித்து நல்லா திக்காக அந்த கிரேவி கிடைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மீன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி மீன் சேர்த்திங்கன்னா அது உடஞ்சிரும். குழம்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து திக்காக வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 8 பீஸ் மீன் தான் இருக்கும். நான் வந்து இது கூடவே நான் சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீலா மீன் தான் நான் வந்து வாங்கினோம். அந்த சீலா மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க.
கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சு வந்த குழம்புல வந்து நம்ம வந்து இந்த மீனை வந்து சேர்த்துடலாம். சரி, மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேர்க்கும்போது லாஸ்ட்டில் சேர்க்கும்போது அது உடையாமல் இருக்கணும். அதனால் நீங்கள் கரண்டியை வந்து போட்டு ரொம்ப கலக்கி எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு லைட்டாக கலக்கிட்டு நம்ம இது மீன் போடும்போது அடுப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்லோவில் வச்சுக்கிறங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு லைட்டாக ஸ்லோலே வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சாவே போதுமானதாக இருக்கும். நிறைய நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் மீன் போட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பும் நமக்கு வந்து திக்காக கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டில் அரைச்சோம் பார்த்திங்களா பொடி, அதை வந்து மிக்சியில் கொடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக நல்லா தண்ணி ஊற்றியாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாகவே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அந்த சீரகம் மிளகு இதெல்லாமே முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம சேர்க்கும் போது நம்ம குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் லாஸ்ட்டில் வந்து நம்ம சேர்க்கறதுனால அந்த பூண்டு இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கிட்டோம். அதனால அதோட பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இதை லாஸ்ட்டில் சேர்க்கும்போது இதோட வாசனையும் வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது. குழம்பும் வந்து நல்லா திக்காக கிடைக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க அத்தனை பேருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மீன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. லைட்டாக சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. எல்லா பொருளுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டில் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டில் மாற்றி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.